8 வயசில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். தூத்துக்குடி பட்டணத்தில் வளர்ந்து சென்னைக்கு வந்து வாலிப நாட்கள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். வேலைக்கு போகிற நேரம் மீதி நேரத்தில் எப்போது சபை ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். நல்ல ஆரம்ப நாட்கள் நல்ல ஊழியம் செய்தார். 3 நேரத்துக்கு வந்து உயர்த்தப்பட்டு ரீஜன் பாஸாக இருக்கிறான். பாஸ் வரும்போது கைத்தட்டி நம்ம வருப்போம். பாஸ் சேபல் சிவகுமார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தலைமை போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்மளுடைய தலைமை போதகர் அவர்கள் கடைசி நாள் கூட்டத்தில் இன்று 10ஆம் தேதி செய்தி கொடுப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை அமெரிக்க தேசத்தில் இருக்கிற எத்தனையோ தேசங்களிலிருந்து வந்திருக்கிற தலைவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒரு விசை நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தூர இடத்துல இருக்கிற எங்கள் பாஸ்டர் மேலே இப்போ உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தலைவர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்தில் இன்று கடைசி நாள் கூட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகனை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் ஆண்டவரே தேசங்களுக்கு உலகத்திற்கு தலைவராக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். உம்முடைய அபிஷேகம் மாறாதது, கிருபை மாறாதது. இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே உம்முடைய தாசனை இன்னும் அடுத்த நிலைக்கு எந்த நிலைக்கு கொண்டு போக சித்தமோ அந்த வாசல்கள் திறக்கப்படுவதாக, உம்முடைய அபிஷேகம் மகன் மேல் ஊற்றப்படுவதாக. இதுவரை இல்லாத அளவுக்கு வித்தியாசமாய் அவரை எடுத்து பயன்படுத்தும்படி தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், நல்ல ஆண்டவரே கிருபையுள்ள வார்த்தைகள், தலைவர்களுக்கேற்ற வார்த்தைகள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 வருடங்களும் எப்பொழுதும் இரவும் பகலும் மத்தியான வேளையும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்தார். இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிற நம்மை குறித்தும் ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்நாள் தொடங்கின நாள் முதல் முடிகிற வரைக்கும் பிதாவுக்கு பிரியமானவைகளை, கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை, அவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னை படைத்த தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே, என்னை ரட்சித்த தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே, என்னை இதுவரைக்கும் தாயின் கற்பத்தில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே என்னை அழைத்த தேவனுக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டுமே, என்னை நிரந்தரமாய் சேர்த்து கொள்ளப் போகிற ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டுமே. இந்த வார்த்தையை, இந்த செய்தியை நான் தியானம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். இந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாக என்னுடைய பேச்சில் இருக்க வேண்டும், என்னுடைய செயல்களில் இருக்க வேண்டும், என்னுடைய சகல காரியங்களிலும் உமக்கு பிரியமான ஒருவனாய், என்னை குறித்தும் உம்முடைய புஸ்தக சுருளில் எனக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக என்னை மாற்ற மாட்டீரோ, என்னை அப்படிப்பட்டவனாய்
நிச்சயமாய் நீர் மாற்ற மாட்டீரோ என்று சொல்லி நான் ஜெபித்து தான் உங்களுக்கு முன்னே வந்திருக்கிறேன். வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்களும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆனால் திருச்சபையை குறித்து பவுல் ஒரு காரியத்தை ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எல்சிடியிலும் போடும்படி கேட்கிறேன். நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் இந்த இடத்துக்குள்ளே, இந்த திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக, கிறிஸ்து என்னும் மணவாளனுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மணவாளன் கிறிஸ்து. நான் அவருக்கென்று வாழுகிறவள், நான் அவருக்கென்று வாழுகிறவன். இந்த உலகத்தில் எந்த ஊரில் இருக்கலாம், எந்த தேசத்தில் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்கென்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டேன். வேறொரு மனுஷனுக்காக, வேறொரு நபருக்காக, உலகத்திற்காக என்னால் வாழவே முடியாது. நான் என்னுடைய புருஷனுக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய மணவாளனுக்காக நான் பிரியமாய் வாழ வேண்டுமே, பேச வேண்டுமே, நடக்க வேண்டுமே. அப்படி என்று சொல்லி இந்த திருச்சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். உமக்கு பிரியமானவனாய் நான் இருக்கிறேனா? இப்பொழுது திருமண நிச்சயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் மணிக்கணக்காக பேசிக்கொள்வார்கள். ஒருவருடைய அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஒருவர் மற்றவர்களை பார்க்க விரும்புவார்கள். ஒருவருக்கு பிரியமாய் மற்றவர்கள் செய்ய விரும்புவார்கள். ஒருவருக்கு பிரியமாய் மற்றவர்கள் உடையை வாங்க, உடையை மாற்ற, அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புவார்கள். அதே வண்ணமாய் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு புருஷன் இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன? நம்முடைய புருஷனுடைய பெயர் என்ன? இந்த உலகத்தில் புருஷன் வேறு, ஆனால் திருச்சபை என்கிற மணவாட்டிக்கு ஒரு புருஷன் இருக்கிறா. அவர்தான் கிறிஸ்து. எனக்கு நிச்சயத்தை பண்ணியிருக்கிறா. அவர் நிச்சயம் என்னோடு கூட பண்ணியிருக்கிறபடியினாலே நான் நிரந்தரமாய் அவரோடு கூட வாழப்போகிறேன். ஆகையினால் இந்த உலகத்திற்கு பிரியமாய் நான் வாழ்ந்துவிட முடியாது. வேறொரு புருஷனுக்காக நான் வாழ்ந்துவிட முடியாது. வேறொரு மனுஷனுக்காக நான் வாழ்ந்துவிட முடியாது. என்னுடைய சிந்தை, எண்ணம், நோக்கம், பலிகள் எல்லாம் என்னுடைய புருஷனுக்காகவே நான் வாழ வேண்டும். நீங்கள் வாலிப வயதில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், என்னுடைய புருஷன் இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நான் நிரந்தரமாய் வாழப்போகிறேன். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவராலே சகலமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நம்ம தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நான் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டவன், அவருக்காக உண்டாக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள். எத்தனை நபர்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட, மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்ட நான் உமக்கென்றே நான் வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் தேவன் தமக்கென்று, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று தான் உங்களையும் என்னையும் இந்த பட்டணத்துக்குள்ளே, இந்த திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ஆண்டவருக்கென்று படைக்கப்பட்டவன், நான்
ஆண்டவருக்காக படைக்கப்பட்டவன் என்கிற ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே அவர் மணவாளனாய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து என்று பார்க்கும் பொழுது அவர் மனித பிரதிநிதியாக உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவன் பேச வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி நடந்தாரோ, அதே வண்ணமாய் நானும் வாழும்படி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் மணவாட்டியாய் இருக்கிறேன், அவர் என்னுடைய மணவாளனாய் இருக்கிறார். அந்த மணவாளனுக்கு பிரியமுள்ள ஒருவனாய் என்னாலும் வாழ தேவன் எனக்கு கிருபை செய்வாராக. இந்த பாடல் கூட இப்படி சொல்லுகிறது, எனது மணவாளனே என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த சிந்தையை நம்முடைய இருதயத்தில் எத்தனை வயதுடையவர்களாய் இருந்தாலும் நம்முடைய சிந்தையில் ஆழமாய் பதித்துக் கொள்வோம். நான் மணவாட்டி, கிறிஸ்து என்னுடைய மணவாளன். உணர்ந்து பாடுவோம். எனது மணவாளனே, என் இதயமே, உணர்ந்து இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாடு, உம் அன்பை பாட பாடு, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மை தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எப்படி செய்தார் என்கிறது குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய பக்தி விருத்திக்காக தியானிப்போம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து நாசரத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டார். இந்த இடத்துல பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்கிறேன். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு நபர் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்க வேண்டிய காரியம், உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த உங்கள் பெற்றாருக்கு திருமண நாள் வரைக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அது கடமையாயிருக்கிறது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் அந்த பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை பூரணம் அடைகிறது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியம்தானே? ஆம், அதெல்லாம் பிரியம்தான். அதையெல்லாம் தேவன் நேசிக்கிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதோடு கூட நாம் மறந்துவிடக்கூடாது, என்னை படைத்த எனக்கு நான் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணமாயிருந்த என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருப்பேன். அவர்களை ஏளனமாக, அவர்களை அசட்டை பண்ணி, அவர்களை பலவிதமான தவறான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஓரம் கட்டி அவர்களை அவமானப்படுத்த மாட்டேன். அவர்களுக்கு எல்லா
காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருப்பேன் என்று சொல்லி யார் தீர்மானிக்கிறீர்களோ நீங்கள் தான் தேவனுடைய இருதயத்திலே பிரியமுள்ள ஒரு நபராய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர் கீழ்ப்படியவில்லை. வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி. அநேகர் கீழ்ப்படிவார்கள், ஆனால் குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் அப்பா அம்மாவுக்கு, அவர் பிதாவுக்கு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை பார்த்து கேளுங்கள், நான் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறேனா? என்னை கண்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? என்னை கண்டு உங்களுக்கு வேதனையா இருக்குதாம்மா? இந்த கேள்வியை நீங்க கேட்டு உங்களை நீங்க சரி பண்ணி என்று சொன்னால் உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் பரலோக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நபராய் வாழ்வது நிச்சயம். வாலிப பிள்ளைகளாய் இருக்கலாம், உங்களுடைய திருமண நாள் வரைக்கும் உங்கள் பெற்றோர் சொல்லுகிறபடி நீங்கள் வாழுங்கள். பெற்றோர் சொல்லுகிறபடி நடக்கும்படி கேட்கிறேன். பெற்றோர் சொல்லும்படி நீங்கள் உட்காரும்படி கேட்கிறேன். பெற்றோர் சொல்லும்படி எல்லா காரியங்களையும் தீர்மானிக்கும்படி கேட்கிறேன். பெற்றோரை ஓரம் கட்டி நீங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி படித்து முடித்தபடியினாலே, அநேக பணங்கள் கையில் வருகிறபடியினாலே அவர்களை நீங்கள் மதிக்காமல் நடப்பீர்கள் என்று சொன்னால் பரலோக தேவனுடைய இருதயம் நம்மை கண்டு சந்தோஷப்படாது. உங்களை கண்டு பரலோக தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படாது. ஆகையினாலே பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்தை மறந்து விடக்கூடாது. திருமணம் முடியவில்லை, நான் வாலிப வயதில் இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி காண்பீங்கள். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி காண்பீங்க. நல்ல வலதுகரத்தை எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் நிறைய பேருடைய கரங்கள் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை கொடுப்பா. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவா. இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேலே அந்த கீழ்ப்படிதலின் வல்லமையை கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுவாராக. முரட்டாட்டத்தின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, எல்லாவித அசட்டை பண்ணுகிற ஆவி இப்பொழுது உங்களை விட்டு புறப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் கட்டளையிடுகிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவீராக. ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். நீங்கள் முதலாவது பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒவ்வொருவரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, பிதாவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது என்ன செய்தார்? வாசிப்போம். மத்தேயு 3:13 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இயேசு உலகத்தையே உருவாக்கின கிறிஸ்து, உருவாக்கின தேவன். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி அவனிடத்தில் வந்தார். அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை காண்பிக்கும்படி, மனுஷனாய் இருந்தால் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை காண்பிக்கும்படி வந்த ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் திருச்சபைக்குள், தேவனுடைய குடும்பத்துக்குள் நுழைகிறோம். நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். அநேகர் இந்த திருச்சபைக்குள்ளே வருவார்கள், ஆனால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்களா என்று சொல்லி கேட்டால் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை. நீங்கள் தேவனுடைய குடும்பத்துக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கைக்குள் வந்தால்தான் நீங்கள் தேவனுடைய குடும்பத்துக்குள் வர முடியும். தேவனுடைய திருச்சபைக்குள் நுழைகிற நுழைவாசலே ஞானஸ்தானமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும், மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய குடும்பத்துக்குள் இல்லாமல் அவன் வெளியே இருப்பதுதான். தேவனுடைய குடும்பத்துக்குள் அவனுடைய பிள்ளையாக
இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு மனுஷன் வந்துவிட்டால் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இயேசுவின் குடும்பத்துக்குள் ஒரு மனுஷன் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பிசாசுடைய ஆளுகையில் இருந்து முற்றிலும் விடுதலை அடைந்து விடுகிறான். அவனிடத்தில் அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பிசாசு நுழையவே முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். நீங்களும் நான் ஒரு சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு கணவன் ஒரு மனைவி, அந்த சகோதரியுடைய கணவர் மனைவி 2 பேரும் இருக்கும் பொழுது இந்த கணவன் மனைவி அந்த சகோதரியை யாராவது திருமணம் முடிந்த பிறகு யாராவது தொட்டால் அந்த கணவர் விடுவாரா? அல்லது மனைவியை தொட்டால் கணவர் விடுவாரா? கணவரை தொட்டால் மனைவியை விடுவாரா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. 13 வயதுக்கு மேற்பட்ட யாரா இருந்தாலும் நீங்கள் திருமணம் என்கிற உடன்படிக்கைக்குள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தம். கிறிஸ்து உங்களுக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறார். அந்த நாள் முதல் பிசாசு நம்மை தொட முடியாது. அவனுடைய ஆளுகை நம்மை தொட முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்துவிட்டோம். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தான் இருக்கிறார்கள். அநேகர் ஊழியர்கள் டெத்தில் சொல்லுவாங்க, இவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போய்விட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்கு தான் இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தான் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள். நம்ம இறந்த பிறகுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள இல்லை, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறோம். நான் என்னுடைய ராஜா கிறிஸ்து, நான் அந்த ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறேன். அந்த ராஜ்யத்திற்காகவே வாழுகிறவன். என்னுடைய ராஜா என்ன சொன்னாரோ அதன்படி தான் நான் வாழ்வேன். அவருடைய பிரியத்தை நான் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர, இந்த எண்ணம் உடையவர்களாய் வாழுங்கள். நான் கிறிஸ்துவுக்காக வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக வாழும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழும்படி இந்த உலகத்தில் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்ற சிந்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கிறோம், இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, நான் எத்தனையோ வருஷங்கள் வருகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். இன்னும் ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு கூட இணையவில்லை 13 வயசுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை நன்றாக உயர்த்துங்கள் பார்க்கலாம். நன்றாக உயர்த்துங்கள். அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கைக்குள்ளே வராமல் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் சபைக்குள்ளே, ஆண்டவரே உம்முடைய குடும்பத்துக்குள்ளே, ஆண்டவரே யாரெல்லாம் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே வராமல் இருக்கிறார்களோ, வெளியே இருக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை இப்பொழுது நீர் ஊற்றுவீராக. இந்த மாதமே அவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பார்களாக. இந்த வாரமே அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவார்களாக. இந்த வாரமே உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்களாக. இந்த வாரமே, இந்த மாதமே அவர்கள் உம்மை தரித்துக் கொள்வார்களாக. அவர்கள் அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக. பிசாசு இனிமேல் அவர்களுடைய எல்லைக்குள்ளே வர முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுவோம். ஆமே. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நம்மளுடைய ராஜா கிறிஸ்து, அவருக்காகவே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் பரலோகத்தில் இருக்கலாம், ஆனால் நாம் இந்த பூமியில் இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக வாழுகிறவர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எனக்குள் அவர் இருக்கிறார். நான் மரித்த பிறகு அவரோடு கூட நான் நிரந்தரமாய் போய்விடுகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த தெளிவான சிந்தை உடையவர்களாக இருங்கள். நான் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேன், ஏதோ நான் சாப்பிடுகிறேன், ஏதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினையாதிருங்கள். நீங்களும் நானும் பரலோக தேவனுடைய கவர்மெண்டுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய ராஜா பெரியவர். ஆமீன் சொல்லுங்க. நம்மளுடைய தகப்பன் பெரியவர், நம்மை போஷிக்கிறவர் பெரியவர். நம்மை தாயின் கற்பத்திலே அவருடைய அழல் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற தேவன் பெரியவர். அவருடைய கிருபையின் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்துவிடுங்கள். அந்த நல்ல சிந்தை
சித்தமுடையவர்களாய் வாழுங்கள். ஏதோ வாழ்ந்தோ என்று சொல்லி நினைத்து விடாதிருங்கள். தேவன் உங்களை குறித்து ஒரு சித்தம் உடையவராய் இருக்கிறார். நீங்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் ஏதோ சும்மா உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை. பரலோக தேவ ஒரு சித்தம் இல்லாமல் ஒரு நபரையும் இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார வைப்பது இல்லை. எல்லாரையும் குறித்து ஒரு சித்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு ஹல்லேலூயா ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்துக்கு யார் தங்களை அர்ப்பணித்து என்னை பயன்படுத்து என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துவது நிச்சயம். மறந்து விடாதிருங்கள். மூன்றாவது, பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்த இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்த, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன் செய்கிறேன் செய்தபடியினால் என்று சொன்ன வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பலன் வந்ததை நான் உணர முடிந்தது. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வாசிப்போம். லூக்கா 3:21. லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுத்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் ஜெபம் பண்ணினா. இந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஜெபம் என்கிற அந்த உறவை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபித்தா, அவர் இரவெல்லாம் ஜெபித்தா, அவர் உவாசித்து ஜெபித்தா, அவர் பலவிதமான ஜெபங்களை கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் போய் தன்னுடைய சீஷர்களோடு கூட ஜெபித்தா. அவருடைய ஜெபம் பல நேரங்களில் அவருடைய ஜெபத்தை வேதத்தில் பார்க்க முடியும். ஜெபம் என்கிறது தான் விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு கவரிங் போல, அது ஒரு பாதுகாப்பை போல, அது ஒரு அடைக்கலம் போல, அது ஒரு பேழையை போல, அது ஒரு அரணை போல நமக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் ஓடிவிடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருங்கள். எந்த வேலைக்கு சென்றாலும் அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போய் கொண்டிருந்தால் தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளவுக்கு உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ, தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அந்த உறவுக்குள்ளே வந்து விடுங்கள். அந்த உறவுக்குள்ளே எவ்வளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வர 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 நீங்கள் சிறிய வயதாக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு 10 நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் இசப்பா நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, ஸ்கூலில் இப்படி பிரச்சனை இருக்கிறது, இந்த காரியங்கள் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அதை முடித்துவிட்டு நீங்கள் போங்கள். நீங்கள் காலேஜிலிருந்து வருவீர்கள் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருங்கள். நீங்கள் அடுத்து உங்களுடைய வேலைகளுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணருங்கள். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம், கிடைக்கிற நேரங்களிலே ஒரு 10 நிமிடம் ஆனாலும் 20 நிமிடம் ஆனாலும் ஒரு பாடலை கேளுங்கள், பாடலை பாடுங்கள். தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே ஏசப்பா உங்கள் பிரசன்னம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருந்து விடக்கூடாது, உங்களுடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்காமல், நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. என்னுடைய நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக இந்த நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ஞானஸ்தானம் எடுத்து 27 வருஷங்கள் ஆகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தூத்துக்குடியில் இருக்கிற ரோஜ் பார்க் என்று சொல்லி ஒரு பார்க் உண்டு. அந்த பார்க்குக்கு தனிமையாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய நண்பர்களும் பல மணி நேரங்கள் அந்த இடத்தில் போய் ஜெபித்த நேரங்களை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போ நான்
உப்பளம் பக்கத்தில் இருக்கும். நான் நினைப்பேன், ஏன் இந்த இரவில் இந்த இடத்துல வந்து நம்ம ஜெபிக்கிறோம்? நம்ம எங்கே போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய எதிர்காலம் என்ன இருக்க போகிறது? ஏனென்றால் 19 வயதில் என்னுடைய தகப்பனார் இறந்த சில நாட்களிலே என்னுடைய தாயாரும் இறந்து விட்டார்கள். என்னுடைய நம்பிக்கை ஒன்றே ஒன்று தான், தேவனே, நான் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும், உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும், உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் நம்பிக்கை எதுவுமே எனக்கு கிடையாது, ஆனால் உம்மை விட்டால் எனக்கு கதி கிடையாது அப்படி என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நிரம்ப 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 இன்றைக்கு இத்தனை வருஷங்கள் கழித்திருக்கிறது. தேவன் உங்களுக்கு முன்னே என்னை நிறுத்தி இருக்கிறார். இன்னும் மேன்மையானவைகளை கர்த்தர் காணும்படி செய்வா. அவருடைய சமூகத்தில் யார் நேரத்தை செலவழிக்கிறீர்களோ, அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கை, நீங்கள் உங்களுடைய நேரத்தை எதற்கு செலவழிக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு நாளும் சினிமாக்கு செலவழித்து விடாதிருங்கள், சீரியலுக்கு செலவழித்து விடாதிருங்கள், பலவிதமான வீண் பேச்சுகளுக்கு செலவழித்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விடாதிருங்கள். தேவ பிரசன்னத்தின் மேல் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். கணவர்மார்களே, நீங்கள் ஜெபியுங்கள். மனைவிமார்களை ஜெபியுங்கள். பிள்ளைகளை ஜெபியுங்கள். வாலிபர்களை ஜெபியுங்கள். தகப்பனே ஜெபியுங்கள். தாயே ஜெபியுங்கள். தேவ பிரசன்னம் இல்லாமல் ஒரு நாள்